யோ ஜான், என்ன இவனை பார்த்தா வாட்ச்மேன் மாதிரியா இருக்கிறான், திருட மாதிரி இருக்கிறான். மணி ஒரு 6 இருக்காது? எஸ் எஸ். நாக்கெல்லாம் வறண்டு போச்சுல? எஸ் எஸ். இப்போ ஒரு டீ குடிச்சா எப்படி இருக்கும்? டக்கரா இருக்கும். தேங்க்யூ. என்னடா பாக்குற? இது என் பொண்டாட்டி சர்க்குணம் எனக்காக போட்டு கொடுத்த டீடா. என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன் தான். என்ன மழை வர்ற மாதிரி இருக்குதே. ஊத்திக்கோ. போதும், போதும். என்னடா பேச்சே வரலையா? டேய், உன் பொண்டாட்டி சத்குணம் எனக்கு ஸ்பெஷலா குழாயில அனுப்புற டீடா இது. கள்ள தொடர்பை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், குழாய் தொடர்பை பத்தி இப்பதான் கேள்விப்படுறேன். சர்க்குணம்.
ஜூக்கு போலியா? போல. ஏன்? அவசியம் இல்ல. தேவிருங்க? ஆயாவோட தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்குமா? இன்னைக்கு என்ன, என்னைக்குமே அவன் ஆயாவோட தானே தூங்குவான். அவ தானே அவனுக்கு வேணும். என்கிட்ட வந்தா தானே. ஜெனி, நான் அம்மாங்கிற ஃபீலிங் அவனுக்கு கிடையாதுங்க. ஜெனி என்ன பேசுற? சின்ன பையனுக்கு என்ன? நீ தானே அவனை பொறுப்பை பாத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ எப்படி பேச? ஜெனி என்ன மாதிரி? நான் அவனை பத்தி கவலைப்படலன்னு சொல்றீங்களா? 3 குழந்தைக்கு அப்புறம் கிடைச்ச நம்ம பையன் மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஜெனி அழாத. நீ குழந்தை கூட அதிக நேரம் செலவு பண்ணணும் தானே நான் ஆசைப்படுறேன். சரி, நீ கவலைப்படாம படுத்துக்கோ. நான் போய் குழந்தைய தூக்கிட்டு வரேன். என்னது இது? குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது இந்த நாய் நின்னுகிட்டு இருந்தது. பையனுக்கு நாய் பிடிச்சு போச்சு. நான் தான் கொண்டு வந்தேன். யாரை கேட்டு கொண்டு வந்த? வீட்டுக்கு காவலா இருக்குமேன்னு தான். என் பையனுக்கு நாய் வேணும்னா ஏற்பாடு பண்ண எனக்கு தெரியும். இந்த நாய் சேவியருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளை காலையில் இந்த நாய் இங்க இருக்க கூடாது. போகுமிடம் வெகு தூரமில்லை. ஆஹா, என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு என் மேல ஆசை அதிகம். அந்த எலி கடிச்ச மீசக்காரன் அவுட்டு. ஆஹா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. வர்றேன். டேவிட், உன் கண்ணு முன்னாடியே டூயட்டு. தக்காளி மாதிரி பொண்டாட்டி இருந்தா மக்கள் விட மாட்டாங்களே. சற்குணம், ஜான், உன் புருஷன் இங்க இல்லையா? அவர் சமையல் கட்டுல மேய்ஞ்சிட்டு இருப்பாரு. உனக்காக நான் இன்னும் வாங்கி வந்துருக்கேன் பார். ரொம்ப நல்லா இருக்கு. சற்குணம், ஜான், ஹை. யோ, நீ என்னத்தையோ பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற, அத ஜாக்கெட்டுக்குள்ள வைக்கிறா. என்ன விஷயம்? என்னாச்சு? பெருசாலி மிஸ்டர். போங்க. எங்க மாமா சிரிச்சாரு. சிரிச்சானா? சற்குணம், அரசனை பார்த்த பொண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காது. புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அரசன நெஞ்சு மறக்காது. பாட்ட மாத்திரானே. டேய் ஜான், டேய் ஜான், நில்றா. ஜாக்கெட்டுக்குள்ள என்னத்தையோ வச்சுட்டு ராக்கெட் வேகத்துல போறிடா. டேய் டேய் நில்றா, டேய் நில்றா. குச்சி குச்சி வரியா? உங்க ஊரு நான் குரங்குப்பட்டியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்கறியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு குழந்தை குட்டி இருக்குதா? கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் கோயில சுண்டல் வாங்கி சாப்பிடுவா? குழந்தை இருக்குதான்னா கர்த்தர் கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரே. எப்படிடா கண்ணை திறப்பாரு? நடக்க வேண்டிய கண்ணாலும் கரெக்டா நடந்திருந்தா இந்நேரம் என்னால ஒரு மினி நர்சரி ஸ்கூலே நடந்திருக்குமே. யோ எலி, அதுக்கு ஏன் மேல மேல பாக்குற? என்ன இது? மார்ல கைய வச்சு சேர்ல தள்ளிட்டு போறான். அவன் நுழையிறான், இவ குலைறா. இவ டியூப்ல விடுறா, அவன் ஜாக்கெட்ல விடுறான். 2 பேரும் பாட்டை மாத்தி மாத்தி பாடுறாங்க. இவன் பாட்டையே மாத்தி பாடுறான். 2 பேருக்கு இடையில ஏதாவது இருக்குமோ? நடக்காது நடக்காது நடந்து. ஜெனி டைம் ஆகுதுமா. இது வந்துட்டேங்க. ஜெனி ப்ளீஸ். எலிசபெத், குழந்தை ரெடி ஆயிட்டானா? நீங்க தப்பா நினைக்கலன்னா குழந்தைய நான் பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன். பார்க்குக்கா? நாங்க சர்ச்சுக்குள்ள போறோம். சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனா குழந்தைக்கு என்ன புரியும்? பீச் பார்க்குன்னு கூட்டிட்டு போனா குழந்தை சந்தோஷப்படும். குழந்தைய ரெடி பண்ணி கீழே அனுப்பு. நான் சொல்றத கொஞ்சம். இத பாரு, குழந்தைய எங்க கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். சொன்னதை செய்.
நீங்க ஏன் அனாவசியமா பதட்டப்படுறீங்கன்னே புரியல. உங்க குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லையே. இன்ஃபேக்ட் மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வெல்கம். அப்ப நாங்க கிளம்பட்டுமா? டாக்டர் 5 வருஷமா அவனுக்கு எந்த வியாதியும் வந்ததில்ல. இன்ஃபேக்ட் ஒரு ஜுரம் கூட வந்ததில்ல. ஆனா இப்ப என்னாச்சுன்னு புரியல. அதனால நீங்க தரோவா ஒரு செக்அப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும். யூ see, நார்மல் டெஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. பேசிக்கா எந்த ப்ராப்ளமும் இல்ல. ப்ளீஸ் பிலீவ் மீ. இல்ல டாக்டர், நீங்க செக்அப் ஜெனி, என்ன இதெல்லாம்? இல்லங்க. ஐ வாண்ட் டு பி ஷூர், தட்ஸ் ஆல். எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்தாச்சு. ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எனிவே, நீங்க இவ்வளவு தூரம் கம்பல் பண்ணி சொல்றதால டோன்ட் வரி. குழந்தையோட பிளட் சாம்பிள் என்கிட்ட தான் இருக்கு. நான் ஒரு தடவை தரோவா செக்அப் பண்ணிடுறேன். ஓகே?